வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி முருகனுக்குரிய பிரசாதங்கள் தான் செய்ய போகிறோம். 2ஆம் முகத்துக்குரிய சாதம் செய்யலாமா? தேங்காய் சாதம். இது ஏன் தேங்காய் சாதம் செய்கிறோம் அப்படின்னா, முருகனுடைய முதல் முகம் சத்யோஜாதம். அந்த முகம் பார்த்திங்கன்னா மழலை முகமாக இருக்குமா. அதனால தான் நான் பருப்பு சாதம் காலையில் அப்லோட் பண்ணேன். இந்த முகம் 2ஆவது முகம் வாமதேவம். இது ஞானத்தின் அடையாளம். அதுக்காக தேங்காய் சாதம், துருவின தேங்காய் சாதம் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுருக்கேன். ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலலாம் அப்படி தான் பண்ணாங்க. இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ சேர்க்கணுமோ அது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துட்டு அது கொஞ்சமாக செவந்ததுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்து வெடிச்சுக்கரட்டும். நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெடிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் முந்திரி என்னென்ன பருப்பு நட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக அந்த பச்சை வாடை போகட்டும். சாப்பாடெல்லாம் கெஸ் பண்ணி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சில விஷயங்கள் உணர்த்தும்ல, அப்படி செய்கிறது தான். இதுதான் அப்படின்னு கணக்கு கிடையாது. முருகப்பெருமான் கேட்கவே இல்லை, நம்ம செய்கிறது தான். இப்போது வடித்த சாதம், பச்சரிசி சாதம், இந்த பாசுமதி அரிசி இருக்குல்ல, அதை நல்லா பொழு பொழுன்னு வடித்து உதிரி உதிராக இருக்கணும் அந்த சாதம். அப்போ தான் இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் சாதத்துக்கு ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர் தரும். நார்மல் பச்சரிசி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு போட்டே நான் வடித்ததுனால உப்பு சேர்த்துக்கல. இப்போ எனக்கு சூப்பராக செட் ஆயிருச்சு. நீங்களும் பங்குனி உத்திரத்துக்கு முருகப்பெருமானுக்கு கலவை சாதங்களை செஞ்சு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சாதங்களை செய்யுங்க. அவ்வளோதான். தேங்காய் சாதம் ரெடி ஆயிருச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.